கேப்டன் விஜயகாந்த் தமிழ் திரையுலகிலும் தமிழக அரசியலிலும் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக திகழ்ந்தவர். அவரை பற்றிய ஒரு விரிவான கண்ணோட்டம் இங்கே. அறிமுகம். விஜயகாந்த் இயற்பெயர் விஜயராஜ், ஒரு புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நடிகர் மற்றும் அரசியல்வாதி ஆவார். திரையுலகில் தனது அதிரடி திரைப்படங்களாலும் பொதுவாழ்வில் தனது நேர்மையான வெளிப்படையான பேச்சாலும் மக்களால் பெரிதும் நேசிக்கப்பட்டவர். புரட்சிக் கலைஞர் என்றும் பிராசத்தோடு கேப்டன் என்றும் ரசிகர்களால் அழைக்கப்பட்டார். ஆரம்பகால வாழ்க்கை. பிறப்பு ஆகஸ்ட் 25, 1952 அன்று மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் அருகே பிறந்தார். குடும்பம். தந்தை KN அழகர்சாமி, தாயார் ஆண்டாள். இவரது தந்தை ஒரு அரிசி ஆலை அதிபர். சிறுவயதிலேயே சினிமா மீது கொண்ட ஆர்வத்தால் சென்னைக்கு வந்தார். திரைப்பட வாழ்க்கை. சினிமா பயணம். விஜயகாந்தின் சினிமா பயணம் அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. அவரது கருமையான நிறம் காரணமாக ஆரம்ப காலத்தில் பல நிராகரிப்புகளை எதிர்கொண்டார். ஆனால் தனது தனித்துவமான நடிப்பால் அந்த தடைகளை உடைத்தெறிந்தார். அறிமுகம். 1979 ஆண்டு இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். திருப்புமுனை. S.A. சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த சட்டம் ஒரு இருட்டறை 1981 திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தி அவரை ஒரு நட்சத்திரமாக உயர்த்தியது. கேப்டன் பட்டம். 1991 வெளிவந்த அவரது 100வது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அன்றிலிருந்து அவர் கேப்டன் என்றே அழைக்கப்பட்டார். நடிப்பு பாணி. ஆரம்பத்தில் கிராமப்புற கதைகளிலும், வைதேகி காத்திருந்தாள், அம்மன் கோவில் கிழக்காலே, பின்னர் அதிரடி படங்களிலும் புலன் விசாரணை, மாநகர காவல், சேதுபதி IPS முத்திரை பதித்தார். பெரும்பாலும் நேர்மையான போலீஸ் அதிகாரி வேடங்களிலும் தேசபக்தி மிக்க வேடங்களிலும் நடித்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தார். டூப் போடாமல் சண்டை காட்சிகளில் நடிப்பதில் வல்லவர். நடிகர் சங்கம். தென்னிந்திய நடிகர் சங்கம் பெரும் கடனில் இருந்தபோது அதன் தலைவராக பொறுப்பேற்று கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அந்த கடனை முழுமையாக அடைத்து சங்கத்திற்கு புதிய கட்டிடமும் கட்டிக் கொடுத்தார். இது அவரது நிர்வாக திறமைக்கு சான்றாகும். அரசியல் வாழ்க்கை. தனது ரசிகர் மன்றங்களை வலுவான கட்டமைப்பாக மாற்றிய விஜயகாந்த் அரசியலிலும் களமிறங்கினார். கட்சி துவக்கம். 2005 ஆண்டு மதுரையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் TMUDIக என்ற கட்சியை தொடங்கினார். தேர்தல் வெற்றிகள். 2006 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு விருத்தாச்சலம் தொகுதியில்